வணக்கம் நண்பர்களே, இது உண்மையும் ஆராய்க. நம்ம இந்த சேனல்ல இலுமினாட்டி அப்படிங்கிற அரச குடும்பத்தை பத்தி நிறைய காணொலிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எப்படி இந்த உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தினா கிளப் ஆஃப் ரோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி. இதை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா டேவிட் ராக்கர்ஃபெல்லர், அதாவது இலுமினாட்டி உறுப்பினர்கள்ல ஒருத்தன். இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1968. இவங்க என்ன பண்றாங்கன்னு அவன்கிட்ட கேட்டா, உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை கண்காணிப்பதாகவும் அந்த நாடுகளுக்கு பொருளாதாரத்துல வளர்றதுக்கு உதவுறதாகவும் சொல்றாங்க. அதோட பருவநிலை மாற்றங்களை கண்காணிக்கிறாங்களாம், உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்களாம். உண்மையில இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடுகள்லயும் பொருளாதாரத்தை முடிவு பண்ற ஆட்கள் இந்த அமைப்புல உறுப்பினர்களா இருப்பாங்க. அவங்கள வச்சு அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்துறதா இவங்களுடைய வேலை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார மேதை மன்மோகன் சிங் கிளப் ஆஃப் ரோமுடைய உறுப்பினர். இன்னொன்று இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் துறை, பருவநிலை மாற்றங்களை பற்றிய கண்காணிக்கிறது, இது எல்லாமே இந்த அமைப்புக்கு கீழே தான் வருது. ஒவ்வொரு நாடுகள்லையும் முதல்ல இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த துறைகள் உருவாக்கப்பட்டது இவங்களால தான். இப்பவும் இந்த துறைகளில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த துறையில் இருக்கிறவங்க இந்த கிளப் ஆஃப் ரோமுடைய உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. சுற்றுச்சூழலை காரணம் காட்டி நாடுகளை இணைக்கிற வேலையும் பலவிதமான பயமுறுத்தல்களையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சும் நாடுகளை ஒன்னா இணைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அமைப்பு கிளப் ஆஃப் ரோம் ஐநாவில் அதிக ஆதிக்கம் உள்ள ஒரு அமைப்பு. சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் ஐநாவில் வரும்போது அதுக்கு முக்கிய காரணம் கிளப் ஆஃப் ரோமுடைய உறுப்பினர்கள் தான் காரணமா இருப்பாங்க. இந்த அமைப்புடைய அறிக்கைகள் புத்தகங்களா தொகுக்கப்பட்டிருக்கு. அதுல லிமிட் டு growth அப்படிங்கிற நூல் அதிகமா பேசப்படுறது ஒண்ணு. ஏன்னா இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கதா சொல்றாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்மளால வளர முடியாது, இந்த பூமியோடைய மொத்த குரோத்தையும் நம்ம அடைஞ்சிருவோம், அதுக்கப்புறம் வளர்றதுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய மூலாதாரங்களை நம்ம இழந்துட்டு இருக்கோம். அதாவது நம்மகிட்ட நம்ம பெட்ரோல் இல்லாம போகும், தண்ணி இல்லாம போகும், சாப்பாடு இல்லாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த காலத்துல எது இல்லாம போகும் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க. இதுல நிறைய நடந்திருக்கு, நிறைய நடக்காமலும் போயிருக்கு. எது எப்படியோ ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இந்த மாதிரி அமைப்புகள் உலக வணிகர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க அவங்களுக்கு தேவையான இடங்கள்ல டிமாண்டுகளை உருவாக்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு அவங்களுடைய பொருளாதாரத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல மக்கள்கிட்ட தனிப்பட்ட விதத்துல எந்த ஒரு மூலாதாரமும் அவங்க பிழைக்கிறதுக்கோ இல்லைன்னா அதை வச்சு வியாபாரம் பண்றதுக்கோ இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு படிநிலை தான் நம்ம நாட்டுல விவசாயத்தை ஒழிக்கிறதுக்கு இவங்க செஞ்சிட்டு இருக்க முயற்சிகள். விவசாயிகளிடமிருந்து விவசாயத்தை புடுங்கிட்டு அதை இவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. எது வரைக்கும் ஒரு பொருளானது அடுத்தவங்க கையில இருக்கோ அது வரைக்கும் அதனுடைய மதிப்பு குறைவாக காட்டப்படும். அது எப்போ இவங்களுடைய கைகளுக்கு மாறுகிறதோ அப்போது அதனுடைய மதிப்பு அதிகமாக்கப்படும். இவை எல்லாமே கிளப் ஆஃப் ரோமுடைய உறுப்பினர்கள் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அமைப்பு, வேர்ல்ட் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன், அந்த அமைப்புடைய உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாடுகள்லயும் இருக்காங்க. அவங்க உருவாக்குற பொருளாதார கோட்பாடுகள் இல்லைன்னா பொருளாதார கணிப்புகள், அவங்க கொடுக்குற ஆய்வறிக்கை, இதுதான் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையும் உலக பொருளாதாரத்தையும் முடிவு செய்து அதை வச்சுதான் அந்த நாட்டை மதிப்பிடுறாங்க. அதை வச்சுதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரமும் கட்டுப்படுத்தப்படுது. இந்த அமைப்புகளுக்கு மேல அந்த அரச குடும்பம் இருந்து கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கு. தனக்கு சாதகம் இல்லாத திசைக்கு இந்த வணிகர்கள் நகரும் போது அவங்ககிட்ட சொன்னு திருப்பி விடுறாங்க. இந்த சிறிய வேலையை தான் அவங்க செய்யறாங்க. இந்த நேரத்துல நம்மளை வலுப்படுத்திக்கிறதுக்கான வழி என்னன்னா, இப்பவே நம்ம பெரும்பான்மையான நிலங்களை வாங்க ஆரம்பிக்கணும். இருக்கிற நிலங்களை விற்க கூடாது. நிலங்கள் தான் மூலதனம். அது இருந்தாதான் நம்மளால குறைந்தபட்சம் நம்மளுடைய உணவையாவது நாமளே தயாரித்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் எல்லாரும் கிராமத்துல இருந்தா பலர் நகரத்துக்கு போயிருப்பீங்க. இன்னும் பலர் கிராமத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பழைய வாழ்க்கை முறையெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. மீண்டும் நமது குழந்தைகளுக்கு பழைய வாழ்க்கை முறைய அறிமுகப்படுத்தி வைக்கணும். சின்ன வயசுல கத்துக்கிற கலைகளை எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை பழைய மாதிரி மாத்தணும். அதிக அளவு பொருள் செலவு செய்து குழந்தைகளை படிக்க வச்சு ஏதோ ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வேலை செய்ய வைக்கிறத நிறுத்திட்டு ஒவ்வொருத்தரையும் வணிகர்களாக்கணும். குறைந்தபட்சம் குடும்பத்துல ஒருத்தரையாவது வணிகராக்கணும். மற்றவங்களை தற்சார்பு வாழ்க்கை வாழ வைக்கலாம். இதை எவ்வளவு வேகமா செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமா செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்த முக்கியமான ஒண்ணு, நம்ம ஏற்கனவே ஹார்ப் தொழில்நுட்பத்தை பத்தி பார்த்திருக்கோம். இதை வச்சு வானிலையை கட்டுப்படுத்த முடியும். இதே போல ஒண்ணு திருப்பதி பக்கத்துல இருக்குது. நேஷனல் அட்மாஸ்பரிக் ரிசர்ச் லேபரட்டரி அப்படிங்கிறது தான் அதோடைய பெயர். நீங்க அதை விக்கிபீடியாவிலேயே பார்க்கலாம்.
நான் வாசித்ததுன்னு தெரிஞ்சு இதுக்கும் ஹார்ப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அதே வேலையை தான் இங்கேயும் செய்கிறாங்க அப்படின்ட்டு. அழியும் காலம் வெகு தொலைவில் இல்லையே, அறிவு கட்டம் உடனே உன்னால் கெட்டது உலகமே என் முன்னே நீயும் தோன்றினால். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோட அந்த காணொலியை உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் பல காணொலிகள் வர இருக்கு, அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு காணொலி போட்ட உடனே தெரிஞ்சிடும். உடனே நீங்களும் பார்த்துடலாம். நன்றி.